ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஓல்டு குர்த்தியில் வந்துட்டு நம்ம எப்படி ஒரு கோஆர்ட் செட்டுன்னு சொல்லுவோம்ல, குழந்தைங்களுக்கு வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் ஒரே மாதிரி இருக்கும், கோஆர்டினேஷன் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு காட்ட போகிறேன். ஃப்ரண்ட்டில் ஓப்பனாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு குர்த்தி இது. ஸோ ரொம்ப எனக்கு டைட் ஆயிடுச்சுன்றதுனால இது நான் இப்போ யூஸ் பண்ண முடியல. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஸ்லீவ் தனியாக செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸில் 2 பீஸாக இருக்குது, அதையும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பேக் பீஸ் தனியாக, ஃப்ரண்ட்டில் 2 ஃப்ரண்ட் பீஸு, தென் 2 ஸ்லீவ்ஸ், அந்த மாதிரி பீசஸ் வந்து எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. இதுலேருந்து எப்படி நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இவ்வளோ நாளாக எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் கொண்டு வர போகிறேன். சாரி வந்துட்டு அகைன் குர்த்திஸ் நிறைய நியூவாக வந்திருக்க மாடல்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம் நம்ம. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ரெகுலராக வீடியோ போட நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பேக் பீஸ் இருக்குது, 2 ஃப்ரண்ட் பீஸு, 2 ஸ்லீவ் பீஸ். ஓகே, இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பாப்பாவோட ஒரு அளவு ட்ரெஸ் வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸில் 2 பீஸ் கிடச்சதில்ல, அதில் ஒரே ஒரு பீஸை மட்டும் ஒரு ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். ஒரு ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு மேலே ஒரு 0.5 இன்ச்சஸ்க்கு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம அளவு ட்ரெஸ்ஸை வச்சு நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்படியே இது மாதிரி ஷோல்டர் லைனு, நெக் லைனு, ஸோ ஆர்ம் ஹோல் கர்வ் எல்லாமே நான் அளவு ட்ரெஸ் வச்சுதே நான் பண்ண போகிறேன். ஸோ ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன்றதுனால ஃப்ரண்ட்டுக்கு 2 பீஸ் கிடைக்கும் பாப்பாவுக்கு. ஸோ நெக்லைனும் நான் வந்து கிராஸாக 3 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டேன். தென் சைடில் ஸ்டிச்சிங்க்கும் அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கும் மொத்தமாக ஒரு 1.5 இன்ச் கிட்ட நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி அளவெடுத்துக்கிறேன். தென் அதே மாதிரி கீழேயும் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கும் ஒரு 1 இன்ச் கிட்ட நான் எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி லைன் பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, ரெடி பண்ணிக்கணும், பக்கத்தில் ரெடி பண்ணிக்க முடியல அப்படின்னா நீங்கள் நாங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பார்த்துமே உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் கிளாரிஃபை ஆகலை, இல்லை இதை பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே நிறைய கமெண்ட்ஸ் வர்றதுனால என்னால் பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். சேம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு 2 பீஸ் இருக்குது, அதை இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சு நான் வந்து அட்டாச் பண்ணி இந்த மாதிரி வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க, நான் வீடியோவில் இது இன்க்ளூட் பண்ணலை, பட் நான் இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பீஸை ரெஃபரன்ஸ் பீஸாக வச்சுக்கிட்டு இன்னொரு ஃப்ரண்ட் பீஸ்லேயே 2 பீஸ் கட் பண்ணோம்ல, அதில் இன்னொரு பீஸை எடுத்து பாப்பாவுக்கு பேக் பீஸ்க்கு நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். சேம் அதே மெஷர்மெண்ட்டு தான், அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதையும் அதே மாதிரி ஒரு பீஸ்க்கு மேலே இன்னொரு பீஸ் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் ஜஸ்ட் அப்படியே அட்டாச் மட்டும் பண்ணி விட்டுக்க போகிறேன். நீங்கள் பின்னாடி ஜிப் வேணும் இல்லை பட்டன் வைக்கணும், மேலே மட்டும் குட்டியாக நம்ம பட்டன் வச்சுட்டு ஒரு லூப் மாதிரி கொடுப்போல, அதெல்லாம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்கள் பாப்பா உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அப்படி நீங்கள் பண்ணி கொடுங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் மேலே ஒரு லூப் வச்சுட்டு பட்டன் வச்சு கொடுங்க, அப்படி இல்லைன்னா ஜிப் வந்து வைங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுக்குமே கிராஸில் 3 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் ரவுண்ட் நெக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸை ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ரெண்டுமே நடுவில் ஓப்பனாக தானே இருக்குது. ஸோ அதை வந்து ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சு நான் ஜஸ்ட் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு மேலே பட்டன் இருக்க மாதிரி எனக்கு ஒரு டிசைன் வந்து கிடச்சிது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ டாப்போட பேக் பீஸை இந்த மாதிரி டாப் டு பாட்டம் லெஃப்ட் டு ரைட்டு அப்படின்னு 2 டைம் நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 4 லேயர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ ஃபோல்டட் சைடில் வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் வந்து பண்ணலாம். இப்போ குழந்தைங்களோட பேண்ட்டுக்கு இடுப்போட மெஷர்மெண்ட் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இடுப்போட அளவு எடுக்கக்கூடாது. நம்ம பம் ஏரியா இருக்குல்ல, ஹிப் ஏரியா இருக்குல்ல, அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 4 + 1 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி கிராச் ஏரியா கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைடாக இருக்கும்ல, அந்த லென்த்தோட மெஷர்மெண்ட் கூட எடுத்துக்கலாம். பட் பெட்டர் நீங்கள் குழந்தைங்கள வச்சு அளவெடுத்து ஹிப்போட ரவுண்டே வச்சு அளவெடுத்துட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பேண்ட் போடும்போது கீழேருந்து மேலே போகும்போது ஹிப் ஏரியாவை தாண்டி தானே நம்ம வேஸ்ட் வந்து போகும். ஸோ அது வந்து ஃப்ரீயாக போகணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே ஸ்டிச் பண்ணுவாங்க. மேலே இந்த மாதிரி நான் வந்து எலாஸ்டிக் வந்து பிளேஸ் விடலை. ஏன் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் அந்த கிராச் ஏரியா, ஒரு 1 இன்ச் கிட்ட. ஸோ அதனால் நான் வந்து விடலை, அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கிராச்சோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு கிராச் லென்த் டாட்டுக்கு நேராக சைடில் அகலம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் வந்து விட்டுக்கிறேன். ஒரு 1.5 இன்ச் கீழே வரைக்கும் கிளாத் இருக்கான்னு பார்த்துட்டு 1.5 இன்ச் கிட்ட விட்டுட்டு இந்த மாதிரி அப்படியே கர்வ் போட்டு விட்டுக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து பேண்ட்டோட லென்த்துமே நான் வந்து அந்த எலாஸ்டிக் சைடை விட்டுட்டு எடுக்கிறேன். நீங்கள் எலாஸ்டிக் சைடை விட்டுட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா குழந்தையோட பேண்ட்டோட அளவு வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு எடுங்க. இல்லை தனியாக எலாஸ்டிக் அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா துணி வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மாதிரி சேர்த்தே அட்டாச் பண்ண போகிறீங்க, ஆனால் பேண்ட் வந்து கரெக்டான அளவாக இருக்குது அப்படின்னா மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஸோ கீழே இருக்க லென்த் வந்து நான் அப்படியே விட்டுக்க போகிறேன். ஸோ பாட்டம் லென்த்தில் நம்ம கிராஸ் பாயிண்ட்டுக்கு அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பேண்ட்டோட அகலம் வந்து எனக்கு அப்படியே கீழே பாட்டம் லென்த் வந்து கரெக்டான சைஸில் நான் கட் பண்ணலை. அப்படியே எவ்வளோ இருக்கோ அப்படி விட்டேன்னா சுருக்கு வைக்க போகிறோம்ல, எலாஸ்டிக் வைக்க போகிறோம். ஸோ அதனால் அப்படி நல்லா ஃபிட்டாக கொஞ்சம் லூஸ் பேண்ட்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்றதுனால நான் அந்த மாடல் ட்ரை பண்ணுறேன்றதுனால இருக்கிற விட்டு அப்படியே நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ ஓகே, இது வந்து ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வச்சுக்கோங்க. சப்போஸ் பாட்டம் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு, இல்லை ஸ்லீவ்க்கு, இல்லை ஃப்ரண்ட்டில் ஏதாவது டிசைன் வைக்க போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஸ்லீவ் எடுக்கலாம். ஸ்லீவோட லென்த் வந்து நான் வந்து ஒரு 10 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா நம்ம கீழே மடிச்சு தப்போம், இல்லை எலாஸ்டிக் வைக்க போகிறேன்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் மட்டும் கீழே விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஸ்டிச்சஸ் இருக்க சைடு தானே ஓப்பன் சைடு, நான் நம்மளோட ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஓப்பன் சைடு அதில் ஒரு 2.5 இன்ச் இறக்க வச்சுட்டு ஃபோல்டட் சைடு பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கர்வ் போட்டுக்கலாம். ஸோ இதோட அகலமே நான் அப்படியே விட்டுக்க போகிறேன். ஏன்னா ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சு நல்லாயிருக்கும். நம்ம கீழே எலாஸ்டிக் வைக்கும்போது கை வந்து கொஞ்சம் பஃப்பாக இருந்தால் நல்லா, ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பான்றதுனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நிறையா பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் வந்து இருக்கிற சைடில் இருக்க அகலம் வந்து நான் அப்படியே விட்டுக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்லீவ் பீஸை பேஸ் பண்ணி இன்னொரு ஸ்லீவுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். 2 ஸ்லீவ் இருக்குல்ல, அதில் பாப்பாவுக்கு 2 ஸ்லீவ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக பேண்ட் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது நான் சொன்ன அந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட் மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா ஹிப்போட ரவுண்ட் எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி கிராச்சோட லென்த்துமே ரொம்ப முக்கியம். ரொம்ப குட்டையாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ நீங்கள் மேலே பெல்ட் அட்டாச் பண்ண போகிறீங்கன்னா அதை சேர்த்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த கால்குலேஷன்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச்சிங் பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி டாப் பீஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இந்த நல்ல பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்க்குற மாதிரி ஷோல்டர் மட்டும் நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது எல்லா வீடியோலேயும் காமிச்சிருக்கேன்றதுனால. ஸோ இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்லீவோட பாட்டம் இருக்குல்ல, அதில் எலாஸ்டிக்கோட ஒரு சைடை வந்து ஸ்லீவோட பாட்டமில் ஒரு சைடும், எலாஸ்டிக்கோட இன்னொரு ரெண்டை வந்து ஸ்லீவோட இன்னொரு ரெண்ட்லேயும் வச்சு இந்த மாதிரி கார்னரில் ஸ்டிச்சிங் போட்டுட்டு இந்த மாதிரி நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சிங்கும் எலாஸ்டிக் மேலே போட்டுக்க போகிறேன். நல்லா விரிச்சு விட்டுட்டு போடுங்க, அப்படின்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கிளாத் ரொம்ப பிரிஞ்சு வராதுன்றதுனால நான் ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்க்கு இந்த மாதிரி 2 ஓப்பன் பீஸ் இருந்துச்சு, அதை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நல்ல பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுட்டு ஷோல்டருமே நான் அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் நம்ம ஸ்லீவ் பீஸ் இப்போ எலாஸ்டிக் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த பீஸை இந்த மாதிரி ஸ்லீவோட சென்டரும் நம்ம ஷோல்டர் லைனும் கரெக்டாக வர மாதிரி பார்த்துட்டு ஸ்லீவை வந்து கரெக்டாக வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஈவனாக டிவைட் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள். அப்படின்லாம் நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். நம்ம ஷோல்டர் லைன்லேருந்து ஃப்ரண்ட் டவுன், தென் ஷோல்டர் லைன்லேருந்து பேக் டவுன், இந்த மாதிரி சிங்கிள் ஸ்லீவுக்கு 2 டைமில் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பிக்னராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கரெக்டாக ஸ்லீவோட லென்த் வந்து நம்ம ஆம்கோல் லென்த்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோமா அளவுன்றதை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஃப்ரண்ட் டு ஷோல்டர் அட்டாச் பண்ணது ஏன் காமிக்கலாம், நிறைய வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி அது எல்லாருக்குமே காமனாக தெரியுன்றதுனால நான் அது வந்து அட்டாச் பண்ணல. ஸோ ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்றதுக்காக நான் அதை வந்து கட் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுமே நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் தான், எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறது வந்து எல்லாத்துலேயுமே சேம் மெத்தட் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். எலாஸ்டிக் வந்து ஸ்லீவோட பாட்டமில் அட்டாச் பண்ணணும். ஸோ டாப் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஹேக் சொல்கிறேன் பாருங்கள். உங்ககிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எப்போவுமே ராங் சைட் பார்த்து தானே சைடில் ஓரம் அடிப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்ல பக்கத்துக்கு மேலே எவ்வளோக்கு எவ்வளோ கார்னரில் முடியுமோ அவ்வளோக்கு கார்னரில் வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ராங் சைடில் திருப்பி போட்டு நமக்கு தேவையான ரெடி லென்த் வச்சு நம்ம
கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எப்போயுமே நம்ம ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி தான் நான் எல்லாத்துலேயுமே பண்ணுற மாதிரி நான் காமிச்சிருக்கேன். ஸோ 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குன்றதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. இதில் ஒரு 1/2 இன்ச் போச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் தையலுக்கே எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ராங் சைடில் இந்த மாதிரி பிசுறு பக்கம் இருக்குல்ல, அது வந்து அப்படியே உள்ளே போயிடும். ஸோ அதனால நமக்கு துணி உரசும் போதும் இல்லை அந்த அந்த துணி பிரிஞ்சு வர இடத்துல நம்ம பாடி டச் ஆகி உரசும் போது தான் நமக்கு வந்துட்டு அந்த நூல் வந்து பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை துவைக்கும் போதும் ஸோ அந்த ப்ராப்ளம் தான் வரும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது அப்படியே ராங் சைடுக்கு உள்ளே போயிடும்ல. ஸோ அதனால நமக்கு வந்து நல்ல பக்கத்துலேயும் அந்த மாதிரி பிசுறு தெரியாது, ராங் சைடில் பார்த்தாலும் குத்தாமல் நல்லா சீல்டாக கிடைக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. வீட்டில் வந்து நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஓவர்லாக் மிஷின் எல்லாட்டும் இருக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி இந்த பேர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம டாப் பீஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ராங் சைடு பார்த்துட்டு எனக்கு தேவையான ரெடி லென்த் வந்து இப்போ தான் நமக்கு தேவையான கரெக்டான ரெடி லென்த் வந்து பிடிச்சி அடிச்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ நான் ஸ்லீவில் வந்துட்டு பெருசாக எந்த மெஷர்மெண்ட்டுமே நான் பண்ணலை. நான் சொன்னேன்ல எனக்கு இந்த மாதிரி பஃப்னு இருக்கணும் ஸ்லீவ் அப்படின்றதுனால நான் அப்படியே விட்டுட்டு நான் பாடியில் மட்டும் ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச்சுக்கிட்ட நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு 1.5 இன்ச் நம்ம அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணும்போது போயிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்துட்டு நான் ஃபுல்லாக இப்போ சைடில் வந்து பிடிச்சி அடிச்சுக்க போகிறேன். கரெக்டாக நீங்கள் செஸ்ட்டோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அலோ ட்ரெஸ் வச்சு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பட் எதுக்கு ஒரு டைம் வந்து ஆம்கோலோட ரவுண்டு செஸ்ட்டோட ரவுண்ட்லாம் ஒன்ஸ் நான் வந்து ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த மாதிரி பிடிச்சடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் வேணும் அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம நிறைய ஃபீடிங் குர்த்திஸ் பார்க்கலாம். சாரீல வந்துட்டு எப்படி ஃபீடிங் குர்த்திஸ் வந்து உள்ளே குத்தாமல் எப்படி ஃபுல்லாக சீல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். நிறைய பட்டு சாரீ, ஆர்கன்சா சாரீ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இருக்கேன். இப்போ நிறைய மாடல்ஸ்லாம் வந்துருச்சுல்ல, ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. ஸோ நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போட்டிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துருந்துருப்பீங்க. எனக்கு டெலிவரி ஆனதுனால என்னால் வீடியோ வந்து கண்டினியூஸாக போட முடியல. பட் இதுக்கப்புறமா கண்டிப்பாக ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய அதுக்கப்புறமா வந்த டிசைன்ஸ்லாம் நம்ம சாரீலேருந்துட்டு எப்படி நம்ம அப்படியே அதுக்குள்ளே இருக்க கிளாத்தை வச்சே எப்படி நம்ம சூப்பராக நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். நிறையா அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்ன மாடல்ஸ்லாம் வந்திருக்கு, நம்ம எப்படி சாரீலேருந்து ஐடியா பண்ணி அதை ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு தனியாக மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக நான் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப மினிமலாக தான் பாப்பா இருக்கிறனால என்னால் பண்ண முடியல. ரொம்ப மினிமலாக தான் ஆர்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும், ரொம்ப அர்ஜென்ட் ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்குது, கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணிக்கணும், பக்கத்தில் யாருக்குமே அவைலபிள் இல்லை, நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் கொடுத்தா கொரியர் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா அங்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டாப் பீஸ் ரெடி பண்ணிவிட்டு கீழே வந்து மடித்து தச்சுக்கலாம், டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பட்டன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மாடலை நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாட்டம்க்கு எனக்கு அதே மாதிரி எலாஸ்டிக்கோட மெஷர்மெண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. எலாஸ்டிக்கோட மெஷர்மெண்ட் வந்து எப்படின்னா நம்ம சுற்றளவு ஃபுல்லாக நம்ம கைக்கு எடுக்கிறோன்னா கையோட சுற்றளவு ஃபுல்லாக மெஷர் பண்ணிவிட்டு அதில் 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு எலாஸ்டிக்கோட அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கைக்கு ஸ்டிச் பண்ணோம்ல அதே மாதிரி தான் பேண்ட் பீஸ்க்கு கால் பாட்டமில் இந்த மாதிரி எலாஸ்டிக்கோட ஒரு எண்டை கிளாத்தோட ஒரு எண்டில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு எலாஸ்டிக்கோட இன்னொரு எண்டை கிளாத்தோட இன்னொரு எண்டில் வச்சுட்டு நான் வந்து இப்போ அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். பாப்பாவோட காலோட சுற்றளவு வந்துட்டு எனக்கு 7 இன்ச்சஸ் எவ்வளவோ 7 இன்ச்சஸ் இருந்துச்சு. நான் 1 இன்ச் மைனஸ் பண்ணி 6 இன்ச்சஸ்க்கு எலாஸ்டிக் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு 1 இன்ச் மைனஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபிட்டாகவும் இருக்கும், ரொம்ப எலாஸ்டிக் பிடிப்பாகவும் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இடுப்புக்குமே எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது எலாஸ்டிக் சொல்லிட்டு நான் இடுப்போட ஸ்டிச்சிங் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சேம் அதே மாதிரி தான் நம்ம கைக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோமோ எலாஸ்டிக்கு சேம் அதே தான் நான் இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ எலாஸ்டிக் மேலே ஒரு தையல் போட்டுட்டு அதே மாதிரி பாட்டமை ஒரு சிங்கிள் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். பட் நம்ம எலாஸ்டிக் வந்து வச்சு அட்டாச் பண்ணுறது துணியோட ராங் சைடில் வச்சு அட்டாச் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம அப்படியே நம்ம எந்த இடத்துல ஃபோல்டு பண்ணுறோமோ அந்த ஓப்பன் சைடில் நல்ல கார்னரில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச்சஸ் போடுங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம எலாஸ்டிக் மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறதுனால எலாஸ்டிக் வந்து இந்த உருண்டு இடுப்பு கிட்டலாம் உருண்டு வரும் ஒரு சில நம்ம ரெடிமேட் குர்த்திஸ்லாம் வாங்கும்போது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ எனக்கு அகைன் சொல்கிறேன், எனக்கு நூல் பிரிஞ்சு வராததுனால நான் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டபுள் ஃபோல்டு கூட பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. 2 பேண்ட்டும் அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பேண்ட்டுக்கும் நான் அதுமாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ வெயிஸ்ட் ஏரியா எடுத்துக்கலாம். இப்போ 2 பேண்ட் பீஸ் இருக்குல்ல அதோட நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு
ராங் சைடு மேலே பார்த்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இதில் சைடில் ஒரே ஒரு கிராச் கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, இந்த ஒரு சைடில் மட்டும் அட்டாச் பண்ணுங்கள், இன்னொரு சைடில் அட்டாச் பண்ண வேணாம். ஓகே, இந்த எண்டில் மட்டும் தான் இப்போ நான் அட்டாச் பண்ணுறேன். இதோட ஆப்போசிட் இன்னொரு எண்டு வந்து அப்படியே ஓப்பனாக தான் இருக்க போகுது. ஓகே, இது ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு இதை அப்படியே விரித்து விட்டுட்டு ராங் சைடில் இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டோட ரவுண்ட் இருக்குல்ல, வேஸ்ட்டோட ரவுண்டில் எலாஸ்டிக் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம துணியில் வந்து வேஸ்ட்டோட அளவு கட் பண்ணும்போது ஹிப்போட ஏரியா டிவைடட் பை 4 சொன்னேன். பட் நீங்கள் எலாஸ்டிக் கட் பண்ணும்போது வேஸ்ட்டோட அளவு தான் எடுக்கணும், ஹிப்போட அளவு எடுக்கக்கூடாது. துணி கட் பண்ணும்போது ஹிப்போட அளவு எடுக்கணும், எலாஸ்டிக் கட் பண்ணும்போது இடுப்போட சுற்றளவு எடுக்கணும். ஓகே, இடுப்போட சுற்றளவு மைனஸ் ஒரு 2 இன்ச்சஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இடுப்புக்கு. ஸோ ஏன்னா நம்ம துணி தான் நமக்கு வந்து கீழேருந்து மேலே போகும்போது துணி அந்த அகலம் இருந்தால் எலாஸ்டிக் வந்து விரிஞ்சு கொடுக்கும்ல. ஸோ அதுக்காக துணி அந்த அளவுக்கு அகலம் இருந்தால் போதும். ஸோ எலாஸ்டிக் போய் நல்லா அந்த மாதிரி ஷ்ரிங்க் ஆகும்போது கரெக்டாக போய் இடுப்பில் போய் நல்லா ஃபிட்டாக உட்காரும். ஸோ எலாஸ்டிக் வந்துட்டு நம்ம இடுப்போட அளவு தான் வச்சு எடுக்கணும். இப்போ சேம் இதுக்கும் அதே மெத்தட் தான் எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய பாப்பாவுக்கு வந்துட்டு பிளேலிஸ்ட் போய் பாருங்கள், நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டு. அதில் நிறையா பேண்ட் வீடியோஸ்லாம் மேபி இருக்கும், நாட் எப்படி பண்ணுறது, இல்லை எலாஸ்டிக்கு இன்னொரு டைப்பில் பண்ணுவாங்க. ஸோ எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறதுக்கு நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இன்னொரு டைப்பும் நான் வந்து அதில் சொல்லி காமிச்சிருப்பேன். ஸோ எப்போயுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கீழே கிளிக் பண்ணி பாருங்கள், அங்கே வந்து உங்களுக்கு எல்லா ஃபார்முலா, இந்த மாதிரி பேண்ட்டுக்கு எலாஸ்டிக் எந்த இது எடுக்கணும், இல்லை ஹிப் ரவுண்ட் எடுக்கணுமா, இல்லை வெயிஸ்டோட அளவு எடுக்கணுமா அப்படின்ற ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ எப்போயுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எலாஸ்டிக் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம மறுபடியும் நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு ஆப்போசிட் எண்டில் இருக்க கிராச் இருக்குல்ல, அதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறதுனால தனித்தனியாக அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிராச் வந்து அட்டாச் பண்ணோன்னா மேபி பிரிஞ்சு போக சான்சஸ் இருக்குது. எப்படினாலும் நம்ம 2-3 ஸ்டிச் போட்டுக்கிடுவோம் ஓப்பனாக இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது. பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கிராச்சும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே இந்த மாதிரி விரிச்சு விட்டீங்க அப்படின்னா, கிராச் வந்து சென்டராக வர மாதிரி வச்சு இந்த மாதிரி விரிச்சு விட்டிங்கன்னா கால் 2 உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். ஸோ இதை ராங் சைடில் ஒரு சைடு காலோட பாட்டம்லேருந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணி சென்டர் வரைக்கும் வந்துட்டு அப்படியே இன்னொரு சைடு காலில் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே நான் டாப்புக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம ரைட் சைடில் கார்னரில் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ராங் சைடில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா காலுக்குமே பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஓகேவா, இந்த பிசுறு பக்கம் வந்து அப்படியே உள் பக்கமாக போயிடும். நம்ம டாப்புக்கு சைடில் ஓர அடிச்சோம்ல, சேம் அதே மெத்தட் வந்து நீங்கள் பேண்ட்டுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட்லாம் ஸ்பெஷலி காட்டனில் இருக்கிறத விட ஜார்ஜெட்டில் நீங்கள் பண்ணும்போது ஸ்டிச்சஸ் வந்து அவ்வளோ ப்ராப்பராக இல்லை, நல்ல பிடிமானமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பேண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு, டாப்பும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கீழேயும் எலாஸ்டிக், வேஸ்ட்லேயும் எலாஸ்டிக், அது மாதிரி கையிலையும் எலாஸ்டிக் வந்து எப்படி அட்டாச் பண்ணி எப்படி நீட்டாக நம்ம ஓல்டு குர்த்தி எப்படி யூஸ் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலான்றத வந்து காமிச்சிருக்கேன். ஸோ டாப்பும் ரெடி ஆயிடுச்சு, பாட்டமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக பாப்பாவுக்கு இந்த அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்ற நான் வந்து காமிக்கிறேன். நான் அவங்களுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டு அப்படியே போட்டு விடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணாங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி உங்களோட ஓல்டு குர்த்திஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியாக உள்ள குர்த்தி. ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு பட்டன் ஓப்பனாக இருக்கிறதுனால நமக்கு சைஸ் வந்து பெருசாகிட்டதுனால ஒரு மாதிரி ஓப்பனாக தெரியல. ஸோ அந்த ரீசனுக்காக இந்த குர்த்தி வந்து எனக்கு போடுறதுக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால பாப்பாவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஓல்டு குர்த்திஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணலாம், குட்டி பாப்பா வேறு இருக்காங்க, அவங்களுக்கு மேபி நான் ரெடி பண்ணேன்னா உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஸோ நம்ம சாரி வந்துட்டு ஃபீடிங் குர்த்தி சைடில் ஜிப் எப்படி அட்டாச் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நிறைய ஹேக்ஸோடு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாகவே மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.